உயிருடன் இருப்பவருக்கு இறந்ததாக சான்றிதழ் கொடுத்து அவரது நிலத்தை அபகரித்த நபர்கள் மீது 50 நாட்கள் கடந்தும் நடவடிக்கை எடுக்காத கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை. கிருஷ்ணகிரி மாவட்டம் பீர்ஜேபள்ளியை சேர்ந்தவர் ராணியம்மாள். இவர் தனக்கு சொந்தமான நிலத்தை இதுநாள் வரை உழுது பயிர் வைத்து ஜீவனம் நடத்தி வருகிறார். இந்நிலையில் இவருக்கு ஈஸ்வரி, சசிகலா என 2 மகள்கள் மட்டுமே உள்ளனர். வேறு எந்த வாரிசுகளும் இல்லை. இந்நிலையில் இவருக்கு ஒரே வாரிசுதான் என்று கூறி அமுல்ராணி என்பவர் பொது அதிகாரம் பெற்றதாக கூறி ஓசூர் டவுன் பஞ்சாயத்தில் ராணியம்மாள் இறந்ததாக இறப்பு சான்றிதழ் வாங்கி மோசடியில் ஈடுபட்டதோடு ராணியம்மாளின் நிலத்தை தனது பெயருக்கு பத்திரம் செய்து கொண்டார். இந்த பத்திரத்தின் ஆவண எண் 7812/2024. இந்நிலையில் பாரத பிரதமர் மோடி வழங்கும் விவசாயிகளுக்கான உதவித்தொகை ரூபாய் 6000 வராததால் சந்தேகமடைந்த ராணியம்மாள் இதனை விசாரித்தார். அப்பொழுது இவரது நிலத்தை அமுல்ராணி என்பவர் மோசடியாக தனது பெயருக்கு பதிவு செய்து கொண்டது தெரியவந்தது. இதையடுத்து ராணியம்மாள் கடந்த 18/4/1990 மறைந்ததாக இறப்பு சான்றிதழ் பெற்று வருவாய்த்துறையில் 1996 வாரிசு சான்றிதழ் பெற்றுள்ளதும் தெரியவந்தது. அதாவது 8/6/1996 வாரிசு சான்றும் பெற்றுள்ளார் அமுல்ராணி. இது குறித்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர், சூளகிரி சார் பதிவாளர் மற்றும் வட்டாட்சியர் ஆகிய 4 பேரிடமும் ராணியம்மாள் புகார் மனு அளித்தார். தனது பெயரை தவறாக பயன்படுத்தியது மட்டுமின்றி தனது நிலத்தை போலியாக பத்திரப்பதிவு செய்து கொண்டதுடன் தான் உயிருடன் இருக்கும் போதே இறந்துவிட்டதாக கூறி இறப்பு சான்றிதழ் பெற்றவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கடந்த 10/3/2025 புகார் மனுக்களை கிருஷ்ணகிரி மாவட்ட ஆட்சியர் மற்றும் கிருஷ்ணகிரி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் மற்றும் சார் பதிவாளர், சூளகிரி வட்டாட்சியர் ஆகியோரிடம் மனு அளித்தார். இந்த புகார் மனுக்களை கொடுத்து ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை. அதாவது 420 படி தன்னை ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ராணியம்மாள் கொடுத்த மனு கிடப்பில் கிடக்கிறது. குறிப்பாக விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை நடவடிக்கைகள் எதுவும் எடுக்காமல் அமைதி காத்து வருவது சந்தேகத்தை மேலும் வலுக்க செய்கிறது. ஆதலால் உடனடியாக இந்த போலி பத்திரப்பதிவை ரத்து செய்து உண்மையான ராணியம்மாளுக்கு அவரது நிலத்தை மீண்டும் திரும்ப பெறுவதற்கு உண்டான வழிவகைகளை கிருஷ்ணகிரி மாவட்ட காவல்துறை நடவடிக்கை எடுத்து குற்றவாளிகளை கைது செய்து சட்ட ரீதியான நடவடிக்கையை விரைந்து எடுக்க வேண்டும் என்பது பாதிக்கப்பட்ட ராணியம்மாளின் ஏகபோக பார்த்த எதிர்பார்ப்பாக உள்ளது. இது போன்ற பிரச்சனைகளில் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மற்றும் தமிழக காவல்துறை தலைவர் சங்கர் ஜுவால் ஆகியோர் விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று உத்தரவிட வேண்டும் என்றும் பாதிக்கப்பட்டுள்ள ராணியம்மாள் எதிர்பார்க்கிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. காவல்துறையின் நடவடிக்கை இனி என்னவாக இருக்கும் என்பதை நாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். உங்க பேர் சொல்லுங்க. என்ன ஊரு? என்ன மாவட்டம்? என்ன பிரச்சனை? நான் இறந்துட்டு எனக்கு டெத் சர்டிஃபிகேட் வாங்கி வாரிசு சர்டிஃபிகேட் வாங்கி என் நிலத்தையெல்லாம் யாரோ எழுதினுக்குறாங்க சார். இது எப்படி உங்களுக்கு தெரியும்? நாங்கள் மோடி ஒரு வருஷத்துக்கு 6000 போட்டாங்க. அது செக் போட்டு போய் பார்த்துக்கோங்க, இல்லாட்டி தெரியாது சார். இந்த சம்பந்தமாக என்னென்ன புகார் கொடுத்துக்கிறீங்க? நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கு, எஸ்பி ஆஃபீஸ்க்கு, பத்திரம் எழுதுறாங்க அந்த ஆஃபீஸ்க்கு, தாலுகா ஆஃபீஸு 4 தடவை கொடுத்துங்க. என்ன நடவடிக்கை எடுத்தாங்க? இன்னும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலையா சார்? என்ன சொல்கிறாங்க? அதே ஒரு வாரம் விட்டுனுவாங்க, அங்கிட்டு அனுப்புறங்க இங்கிட்டு அனுப்புறங்கன்னு சொல்லினே இருக்கிறாங்க போனப்பெல்லாம். இது மேலே என்ன நடவடிக்கை எடுக்கணும்னு நீங்கள் எதிர்பார்க்குறீங்க? அது பரம்பரை சொத்து தான், எங்கள் அப்பாவோட அப்பா சொத்து தான். அது இப்போ எங்கள் அம்மாவை தான் பார்த்துன்னு இருக்கிறாங்க. அதுக்கு பின்னாடி இப்போ நாங்கள் பார்த்துக்குறோம். இன்னும் எங்கள் அம்மா கிட்ட தான் இருக்குது. இன்னும் எங்களுக்கு பொங்குட்டு எழுதி கொடுக்கல. நாங்கள் 2 பேர் தான் பொண்ணு, பசங்கள்லாம் கிடையாது. எங்கள் அப்பா எனக்கு 5 வயசு இருக்கும்போதே இறந்துட்டாங்க. அதுலேருந்து எங்கள் அம்மா தான் பார்க்குறாங்க. இப்படியெல்லாம் இருக்கும்போது கவர்மெண்ட் சர்வெண்ட் எல்லாம் சேர்ந்து இது மாதிரியெல்லாம் போலி பத்திரம் தயாரித்து பத்திரம் பண்ணியிருக்காங்க. நாங்களும் 4 இடத்துல மனு கொடுத்தோம். யாரும் இன்னும் எந்த நடவடிக்கையுமே எடுக்கலையே. எங்க அம்மா உயிரோடு இருக்கும்போது டெத் சர்டிஃபிகேட், வாரிசு சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க.
இது டெத் சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி போலீஸ் சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்குறாங்களே வச்சு தான் பத்திரம் பண்ணியிருக்காங்க. இது மாதிரி எல்லாம் செஞ்சுட்டு நாங்கெல்லாம் அழிஞ்சுன்னு இருக்கிறோம், அங்கே இங்கே திஞ்சுன்னு இருக்கிறோம். எங்களுக்கு நிம்மதி இல்லாத இருக்குது. இப்போ 1 மாசமா நாங்கள் அழிஞ்சுன்னு இருக்கிறோம். இன்னும் எங்களுக்கு எந்த பதிலுமே கிடைக்கல. அரசு இது மாதிரி ஆளுங்களுக்கு தான் துணை போகுது, எங்க மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் துணை போக மாட்டேன்றாங்க. கிருஷ்ணகிரி மாவட்டம் எங்கள் ஊர் பிஜப்பள்ளி. எங்கள் அம்மா இறந்துட்டான்னு சொல்லி டெத்து சர்டிஃபிகேட் கொடுத்துக்கிறாங்க. வாரிசு வாங்கியிருக்காங்க. வாரிசு வாங்கி எங்கள் அம்மா எங்களோட பூர்வீக சொத்து நாங்கள் வெள்ளாமை வைக்கிறோம். அதில் வருஷம் எல்லாமே இப்போ கூட கோசன் எடுத்துக்கிறோம். வெள்ளாமை வச்சுன்னு இருந்தால் கூட இப்போ போலி பத்திரம் பண்ணி 3 மாதம் ஆச்சு பண்ணி போலி பத்திரம் பண்ணிக்கிறாங்க. அது நாங்கள் கிருஷ்ணகிரியில் போய் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுத்துக்கிறோம். 3 இடத்துல 3 முறை கொடுத்துக்கிறோம். கலெக்டர் ஆஃபீஸில், தாசில்தார் ஆஃபீஸில், பட்டா ஆஃபீஸில், பட்டா எல்லாத்துலேயும் கொடுத்துக்கிறோம். இன்னும் எதுவுமே நடவடிக்கை எடுக்கலை. எங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் சூளகிரி வட்டம் வீரஜப்பள்ளி கிராமம். என்னுடைய அத்தை பல வருடங்களாக வசித்து வருகிறார். அவரை இறந்து விட்டதாக போலி டெத் சர்டிஃபிகேட் வாங்கி அவருடைய வாரிசு சான்றிதழ் வாங்கி பத்திரப்பதிவு செய்துள்ளனர். இதை அறிந்து எஸ்பியுடனும் திருப்பூர் மாவட்ட ஆட்சியாளருடனும் மனு கொடுத்துள்ளோம். தாலுகா ஆபீஸில் இதை அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை, அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்கவில்லை. இதை நடவடிக்கை எடுக்குவார்களா இல்லையா, இதை